மோகன், இந்த விவகாரத்துல கர்நாடகா காவிரி விவகாரங்கள் தொடங்கியதே திமுகவினுடைய காலத்தில்தான். இன்று என்ன பேசுவதென தெரியாமல் இது போன்ற விவகாரங்களை எல்லாம் திமுக சட்டப்பேரவையில் எழுப்புகிறார்கள் அப்படின்ற ஒரு வாதத்தோட நிறைவு செய்கிறார். சரிதானா? அதுக்கு அப்படியான ஒரு தேவைதான் திமுகவுக்கு இருக்கா என்ன இப்போதைய காலத்துல? இல்லை, அப்படி இல்லை. அதாவது பொதுவாக நீங்கள் பார்க்கணும். சரி, காவிரி பிரச்சனை வந்து இட்ஸ் எ காமன். நீங்கள் 2 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனை. நீங்கள் அங்கே போய் அழைக்கிறதோ இல்லை அவங்களை இங்கே அழைப்படுறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, டெல்லியில் கூட்டுங்க, அங்கே பேசுங்க, அங்கே பேசி நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுங்க. டெல்லி தானே சுப்ரீம் கோர்ட்டும் இருக்கு, அங்கே போய் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. இங்கே கர்நாடகத்தில் மாண்டியாவில் மிகப்பெரிய கலர் வந்ததா இல்லையா? இங்கே இருக்கிற தமிழ்நாடு சிஎம் வரக்கூடாதுன்ற அடிப்படையில் இல்லை மேகதாது விஷயத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அது அவங்க சால்வ் பண்ண முடிஞ்சுதா? இல்லை. அதனால தான் கர்நாடகா சிஎம் என்ன சொன்னார், நீங்கள் வராதிங்க. முதல்ல அவர் அடித்தார், இவரும் அக்செப்ட் பண்ணார், நான் 3ஆம் தேதி வரேன்னு சொல்லி. ஆனால் இந்த மாண்டியா கலவரத்தினால தான் நீங்கள் வராதிங்கன்னு சொன்னார். அது தவறு இல்லை. ஆனால் பொதுவான ஸ்டேட்டில் நீங்கள் வைக்கணும். ஏன்னா இந்த பக்கம் கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, இப்படி 4 ஸ்டேட்டில் இருக்கும்போது பொதுவான இதை தீர்மானிக்கிறது எங்கே? சுப்ரீம் கோர்ட் தான். அது எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்கு. அப்போ நீங்கள் டெல்லியில் தான் கூட்டணும். சரி, கூட்டி இந்த நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஸ்மூத்தாக பண்ணணும். ஒரே ஒரு சொல்கிறேன் நான், அதாவது காவிரி ஆறு வருது, ரிவர் வருது, ரிவர் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகுது, குறிப்பாக 4 ஸ்டேட்டும் போகுது. அப்போ வருகின்ற தண்ணீரை சேமிப்புக்கு வைக்கவில்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் ஏரிகள் 13,658 ஏரிகள் இருக்கிறது, 15,000 குளங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் நீங்கள் இருக்கிற குளத்தை தூர்வாருவதில்லை. அப்படி நீங்கள் தூர்வார் என்றால் சேமித்து வைக்க வாய்ப்புகள் இருக்கும். அப்படி தண்ணி வருகின்ற பொழுது சேமிக்காமல் நீங்க எங்க போடுறீங்க? கடலுக்கு அனுப்பிச்சுறீங்க. அப்போ இது விரயம் தானே, வீண் தானே அனுப்புறீங்க. அதையும் நம்ம பார்க்கணும் ஒரு விதத்துல. ஸோ நம்ம ப்ராப்பரா இருக்கணும். பொதுவா இந்த காவேரி இஷ்யூத்துல வெரி நத்திங். அங்க வர தண்ணியை பகிர்ந்து கொடுக்குறாங்க, நமக்கு தான் அதிக அளவில் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் திருமோகன். என்னுடைய கேள்வி அப்படின்றது, தமிழ்நாடு அரசு குறிப்பா தாவேக அரசு இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க. விரைவில் அது வழக்கு விசாரணைக்கும் வரும். இன்னொரு பக்கம் பிரதமருக்கு கடிதம் எழுதப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி அனைத்து கட்சி கூட்டம் தான் இதுக்கு தீர்வா இருக்குமா? அந்த புள்ளியை நோக்கி ஏன் திமுக நகர்றாங்க? இல்லை, தவறு இல்லையே. இப்போ அவங்க கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க, கூட்டி அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றி வச்சிருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டில் கூட்டுவதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மட்டும் பத்தாது, எல்லா கட்சி கூட்டமும் கூட்டணும். அப்பதான் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி. இல்ல, ஒருவேளை அப்படி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டவில்லை என்றாலும் பெரிய சிக்கல் இல்லை. ஏன் இது ஒரு விஜய் தலைமையிலான ஒரு அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தமா மாறுது? இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கோ டெல்லி அரசியல் தலைவர்களுக்கோ எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நாம் எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருவாங்கல்ல. ஏன் திமுக அதுக்கு வழிவகுக்கிறாங்களா என்ன? இல்ல அப்படி அல்ல. இப்போ விஜய் 2 மாதம் நம்ம அவர் மேல குற்றம் சொல்ல முடியாது. அவர் நிறைய இது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் இன்னும் டேக்ஸ் டைம். நம்ம we have to give 6 months மினிமம் டைம். அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்சியாளரை பற்றி நம்ம குறை சொல்ல முடியும். இப்போ இந்த சூழ்நிலையில இப்போ இருக்கிற டிவிக்கு நீங்க என்ன பண்ண, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். சில பேர் அசம்பிளியில் இருக்க மாட்டாங்க, எம்எல்ஏங்களாம். அவங்க அனைத்து கட்சி குடும்பம் அங்க நீங்க அவங்களுடைய கிரீவன்ஸ் சென்ஸ் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுதானே பிரதிபலிக்க முடியும். அப்படி கூட்டினால்தான் அது அது கர்நாடகாவில் பண்ணாங்களா இல்லையா, ஏன் தமிழ்நாட்டில் பண்ணலன்ற கேள்வி எழுமா இல்லையா? அப்படி எழுப்பப்பட்டு இருக்கிறது. சரி, நான் மோகன் டி அதே கேள்வி முன்வைக்கிறேன். ஏன் தமிழ்நாடு அரசு கூட்டமா இருக்குது? ஏன்னா கடந்த ஒரு 2 வாரங்களாகவே இந்த விவகாரம் அவங்க ஏன் தமிழ்நாடு அரசு கூட்ட மாட்டாங்கன்ற இன்னொரு கேள்வியும் இல்லை. ஏனென்றால் அவங்க நாங்கள் அசம்பிளியில் கூட்டிட்டோம், அங்கே அனைத்து கட்சி எம்எல்ஏ அக்செப்டடு, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அப்படி விட்டுட்டாங்க. ஆனால் அனைத்து கட்சி சார்பில் நீங்கள் வெளியே கூட்டணும், அசம்பிளிக்கு வெளியே. அப்படிதான் அவங்க கூட்டாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஏன் தாவேக அந்த புள்ளியை நோக்கி நகர மாட்டாங்க? இப்போ இவருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் ஒரு பார்வையில், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த பாயிண்ட் தான் என்னன்னு கேட்குறேன். ஏன் நகர மாட்டாங்க தாவேக? ஏதாச்சும் உள் நோக்கமோ உள்ளர்த்தமோ இல்லை. ஏன்னா அவங்க 2 மாதங்கள் தான் சரியான முறையில் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலன்னு தான் என்னுடைய கருத்து. ஓகே, ஏன்னா அப்படி அட்வைஸ் பண்ணியிருந்தா அவங்க கூட்டுவது தவறு இல்லை, கூட்டுவாங்க, தப்பு இல்லை. அது ஒருவேளை அப்படி கூட பார்க்கலாம், சரியான அட்வைஸ் கிடைக்கல. ஆனா முதலமைச்சர் விஜய் கடந்த கூட்டத்தொடரிலும் சரி இப்பையும் சரி உன்னிப்பா இந்த விவகாரத்தை கவனிக்கிறார்கள். ஒரு கட்டத்துல முதலமைச்சர் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தியாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, உரிய அதிகாரிகளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம்ல, நம்ம பேசலாம், இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா முதலமைச்சர் கூட அந்த புள்ளியை நோக்கி இன்ன வரைக்கும் நகரவில்லை. அது தவறுதான்.
தவறு. ஆமா, ஏனென்றால் அனைத்து கட்சி வந்து ஒப்பீனியன் கேட்பது தவறு இல்லை. நீங்க அசம்பிளியில் இருக்கிற அனைத்து கட்சி வேற, அவுட் சைடில் இருக்கிற அனைத்து கட்சி வேற. அப்போ ஒட்டுமொத்தமான அந்த அனைத்து கட்சி கூட்டி அவங்க ஒப்பீனியன் சஜஷன் சொன்ன அப்படிதான் கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க. சரி, அது போல நம்ம பண்ணதில் தவறு இல்லை. அது அவர் விட்டு இருக்காரு. மேகதாது விவகாரத்துல சட்டமன்றத்துல யார் உறுப்பினர்கள் வச்சிருக்காங்களோ அந்த கட்சியை அழைச்சு பேசினாங்க. அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல மற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் நிறைய இருக்காங்க, எல்லாரையும் அழைத்து பேச வேண்டும். அதுதான் சரியான பார்வைன்னு. சரி, நான் உங்களுடைய பார்வையை எடுத்துக்கிறேன். ஒரே வரியில நான் ஒரு பிரேக் அப்புறம் வரேன். கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட கூப்பிட்டாங்க. உடனடியா இந்த 4 டிஎம்சி கொடுக்க வேணாம்னு எதுவும் உத்தரவு போட்டாங்களா? ரைட். மேகதாது டிபிஆரை எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க, உடனே நாங்கள் கையெழுத்து போட்டு அனுப்பிவிட்டாங்களா? சர்வகட்சி கூட்டத்துக்கும் காரியம் நடப்பதற்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏக்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூடுதலான வேல்யூ இருக்கு. சரி, நான் அதே கேள்வி கேட்கிறேன். சுருக்கமா முடிங்க, நான் ஒரு பிரேக் அப்புறம் வரேன். ஏன் சார் சிவகுமார் மட்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகாவில் கூட்டினாரு? என்ன நோக்கம்? இவ்வளவு நேரம் தான் நான் சொன்னேன், 2 பிரச்சனை அவங்களுக்கு வந்துச்சு. அவங்களுக்கு 2 அழுத்தம். 1 4 குடுன்னு சொல்லி ஒழுங்காற்று ஆணையம் குடிச்சு, 2வது உங்க டிபிஆர் நாங்க திருப்பி அனுப்புறோம் அனுப்பிச்சாங்க. இந்த 2 பத்தி பேசுறது தான். அப்படி ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு இல்லையே. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு நான் சொல்றேன். நிச்சயமா டி.கே. சிவகுமார் பிரஸ் மீட்லயே சொன்னாரு, 4 டிஎம்சியை கொடுக்க சொல்லி நமக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு, இங்க போராட்டம் நடக்குது, அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு. இங்கேயும் அதே பிரச்சனை தானே முதலமைச்சர் விஜய்க்கு, டிஎம்சி நீரை நீங்க வாங்கல, உடனே நம்ம அனைத்து கட்சி கூட்டம். என்ன ரெண்டுக்கும் பிரச்சனை வேற வேற? தெளிவா சொன்னேன். அனைத்து கட்சி கூட்டம் போட்டதுனால அவங்களுக்கு அந்த 2 காரியமும் நடக்கல. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க, உடனே கூப்பிட்டு இந்த 4 டிஎம்சி இல்ல இது எதுலா சார், அந்த அனைத்து கட்சி கூட்டம் இல்ல நான் வரேன். இல்ல இது எதுலா சார், அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகால பெங்களூர்ல நடைபெற்று முடிந்த உடனே பாஜக வெளியில வந்து பேட்டி கொடுக்கறாங்க. கர்நாடகா மேகதாது விவகாரத்திலையும் காவிரி விவகாரத்திலையும் ஒற்றுமையா இருக்கிற எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கூட்டிய கூட்டத்திற்கு பாஜக சப்போர்ட் கொடுத்து சொன்னாங்க, நாங்க ஒருமித்த கருத்தோட இருக்கிறோம். இங்க ஏன் சொல்ல மறுக்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். இருந்தாலும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாலும் அவர்களுக்கு வந்த அழுத்தம் இன்னும் தொடர்கிறது. என்னன்னா அப்படியான அழுத்தம் இங்க வரலைன்னு சொல்றீங்களா? சரி, நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். மாத்தல மேகதாது விஷயத்தை திருப்பி அனுப்பிச்சது சரி, நான் அந்த பாயிண்ட் ரெண்டுமே சரி. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால்தான். ஆனா நாம சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டோம், பார்லிமெண்ட்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறோம். வெளியில இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினால அங்க எப்படி பயன் இல்லையோ அதான் பயன். அதனால சட்ட நிறைவா சுருக்கமா உங்ககிட்ட வாங்குறேன். இப்போ இன்னைக்கு தொகுதி மறுவரை விவகாரத்தையும் திமுக கடுமையா எதிர்த்தது. கடந்த காலங்களில் தென் மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்களை தமிழ்நாட்டிற்கு வர வைத்து ஆலோசனை நடத்தினாங்க, எப்படி எதிர்க்கலாம்னு. மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு கடிதம் எழுதினாங்க. கடுமையாக எதிர்க்கப்பட்டது தொகுதி மறுவரையுடைய மசோதா நகல்களை எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எரித்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டினார். ஆனால் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ விலக தொடங்கிட்டாங்களோ? ஏன்னா தாவேக அரசு நாளைக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆனால் கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் வெளியில பேசப்படுது. அந்த ஸ்டாண்டை ஏன் மாத்துறாங்க? இது தாவேக அரசுக்கு இன்னும் ஒரு வலுவா போயிடாதா? அப்ப அரசியல் ரீதியா கூட அதை திமுக யோசிக்க மறுக்கிறாங்களோ இல்ல யோசிக்க மாற்றாங்களோ அப்படின்ற கேள்வி எழுது. காலத்தினுடைய சூழ்நிலை தான் வரும். இடிப்பாறை இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லாமலே கெடும். அதுபோல எதிர்கட்சியுடைய ஒப்பீனியன் கேட்கணும் நீங்க. அப்போ ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் பல ஆண்டுகளாமா, நீங்க இப்பதான் வந்தீங்க, ஒரு 2.5 மாசம் கூட ஆக்கல. ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டு நீங்க அதன்படி நடப்பதை விட மக்களுடைய ஒப்பீனியன் தான் அவங்க சொல்ல போறாங்க. தனி ஒப்பீனியன் சொல்ல போறது இல்லை. அது எந்த மாநிலமாக இருந்தாலும். இங்க திராவிட முன்னேற்றங்கள் திராவிட கட்சிகள் தான் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள். அப்போ அவங்களுக்கு A to Z வரைக்கும் தெரியும், வாட் இஸ் ராங், வாட் இஸ் குட். இப்போ அதை கேட்டு நீங்க அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டியிருக்கணும். நீங்க ஒரு அனைத்து இல்ல நான் மேகதாது விவகாரத்துல கேட்கல, தொகுதி மறுவரை விவகாரத்துல தாவேக அரசு அனைத்து எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க, நாளை நடக்குது. அதுல திமுக பங்கேற்காது அப்படின்ற சமிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நிலைப்பாட்டை மாத்துறாங்களான்னு கேட்கிறேன். அப்படி இருக்காது, அவங்களும் கலந்து கொடுக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தான் கலந்துக்க போறாங்க, டிவிகேல யாரும் எம்பி இல்லை. அப்போ அனைத்து எம்பிகள்லாம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அப்பதான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். இது காமன் இஷ்யூ. இந்த காமன் இஷ்யூல நாங்க இங்க பார்ட்டியை பார்க்க கூடாது, பாலிடிக்ஸ் பார்க்க கூடாது. அப்படி இருக்கின்ற நிலையில கண்டிப்பாக கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் எம்பி கூடுவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது மீதி யாருக்கு இருக்கா? உங்களுக்கு விஜயகாந்த் கட்சியிலையும்
இதில் டிஎம்கேல தான் இருக்காங்க. இப்போ அவங்களாம் வந்து ராஜ்யசபால சேர்ந்தாதான் இருக்காங்க, அதிமுக. ஒட்டுமொத்தமான எம்பிகள் என்ன சொல்ற வராங்க என்ன கேட்கறது தவறு இல்லையே, வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கேட்டால்தான் நீங்க வந்து பாராளுமன்றத்தில் இதை பேசப்படும். அப்ப தொடக்கத்திலேயே திமுக மீது விமர்சித்து விட முடியாது, நாளை ஆமா. வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து ஆமா. பார்க்கணும், அப்பதான் ஏனென்றால் இப்போ நிலைப்பாடு நீங்க தெரியும் எப்படி சொல்ல அப்படின்னு முடியும்? சொல்றீங்க. சரி, நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்க கூட்டிருக்காங்க, இவர் போறாங்களான்னு பார்க்கணும். பொறுத்து அது பொறுத்து இருந்தா பார்க்க முடியும்.